எபிசோட் 47. சக்கரவர்த்தி தாத்தா கோபியை பார்க்க அவர் வீட்டிற்கு போயிருந்தார். கோபி இன்னும் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். அவருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிவிட்டு அவர் வீட்டிற்கு சென்று விட்டு நன்றாக பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது சந்தோஷை பற்றியான டாபிக் வர சக்கரவர்த்தி தாத்தா ஒரு நிமிடம் அவரின் மூளை அவர் இவ்வளவு நாள் செய்த கொடுமை எல்லாம் ரீகேப் செய்து காட்டியது. அப்போது அவர் தான் செய்ததெல்லாம் சரிதானா என்று யோசிக்க ஆரம்பித்தார். மறுபுறம் ஜனனி மற்றும் கார்த்திக் வெளியில் அமர்ந்திருந்தார்கள். அருண் டாக்டரை பார்க்க சென்றிருந்தான். அப்போது திடீரென்று ஞாபகம் வந்தவளாய், கார்த்திக் அண்ணா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரவா என்று கேட்டாள் ஜனனி. எதுக்குமா, நீ இங்கே இரு என்று கார்த்திக் கேட்க, ஒன்றும் இல்லை அண்ணா, அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப நேரமாக ஹாஸ்பிட்டல்லே இருக்கோம், அதான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கிறேன் என்று கூறினாள் ஜனனி. இதை கேட்ட கார்த்திக், சரிப்பா, நீ எப்படி போவ என்று கேட்க, அதற்கு ஜனனி, நான் ஏதாவது டாக்ஸி ஆட்டோ ஏதாவது பிடிச்சி போய்க்கிறேண்ணா என்று கூறினாள். இல்லை வேணாம்மா, அருண் டாக்டரை பார்க்க போயிருக்கான், அவன் வந்ததுக்கப்புறமா அவனை ஒன்று நான் ட்ராப் பண்ண சொல்கிறேன், நீ தனியாக போக வேண்டாம் என்று கூறினான் கார்த்திக். சரி என்று கூறிவிட்டு இவர்கள் இப்படியே பேசி கொண்டிருக்கும்போது டாக்டரை பார்த்துவிட்டு அருண் வந்தான். அவன் கொஞ்சம் பதட்டமாக இருப்பதை பார்த்த கார்த்திக், டேய், டாக்டர் என்னடா சொன்னார், என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டான். மறுபுறம் கிருஷ்ணவேணி லேப்டாப்பில் ஏதோ பார்த்து சிரித்து கொண்டே அவள் திருப்பி பாத்ரூமுக்கு உள்ளே வெளியே போய்கொண்டு இருக்கும் இனியா மட்டும் கங்காவை பார்த்து பயங்கரமாக சிரித்து கொண்டிருந்தாள். இதில் சக்கரவர்த்தி தாத்தா மட்டும் தான் இல்லை. அப்போது கிருஷ்ணவேணி உடனடியாக இதை வீடியோ எடுத்து ரொம்ப சிரித்து கொண்டே ஜனனிக்கு அனுப்பி வைத்தாள். ஜனனி அதை டவுன்லோட் செய்து பார்த்தாள். அவள் பயங்கரமாக சிரித்தாள். மறுபுறம் அந்த மர்ம நபர் பைக்கை எடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். அவன் பைக் சத்தம் கேட்ட உடனேயே குழந்தைகள் எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தார்கள். டேய் தேவா, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு வர, திடீர்னு காணாமல் போட, எங்கடா போன, பாவம் அம்மா உன்னை எப்படி தேர்ந்தாங்க தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் தானே பதில் சொல்லணும், பெரிய மனுஷங்க எங்ககிட்ட சொல்லாமல் நீ எங்கடா போன என்று கேட்டால் அந்த க்யூட்டான பெண் குழந்தை. அதை பார்த்தவன் சிரித்து கொண்டே, சாரிங்க மேடம், ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியலை, அடுத்த வாட்டி எனக்கு என்ன வேலையாக இருந்தாலும் சரி, முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லி தான் போவேன், ஓகேங்களா மேடம் என்று அவன் சிரித்து கொண்டே கேட்டான். அதெல்லாம் முடியாது, அம்மா பாவம் தெரியுமா, எங்களை அக்யூஸ்ட் மாதிரி விசாரிச்சாங்க, இனிமேல் நீ எங்ககிட்ட பேசாதப்போ உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் என்று கூறினாள் அந்த குழந்தை. அச்சுச்சோ, அக்யூஸ்ட் மாதிரி உங்களை விசாரிச்சாங்களா, உங்களை அடித்தாங்களா, எங்கே அடித்த தழும்போதையும் காணும், அட்டிங்க குட்டி சாத்தான், முளைச்சி 2 இலை விடலை, அதுக்குள்ளே என்னமா நடிப்பு நடிக்குதுங்க என்று கிண்டலாக கூறினான் தேவா. அதற்கு அந்த குழந்தை முறைத்து கொண்டே, உனக்கு ரொம்ப தான் ஆசை, போ, நாங்கள் யாருமே உன்கிட்ட பேச மாட்டோம் என்று கூற அந்த குழந்தை அங்கிருந்து கோய்த்து கொண்டு நின்றது. இதை பார்த்தவன் சிரித்து கொண்டே, கோச்சிக்கிட்டீங்களா, சரி கோச்சிக்கோங்க, எனக்கு என்ன, உங்களுக்காக ஆசையாக 2 பாக்ஸ் நிறைய டைரி மில்க் வாங்கினேன், இப்போ தான் நீங்கள் என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்களே, அப்படின்னா இந்த எல்லாத்தையும் நான் மட்டுமே சாப்பிட்டு முடிப்பேன், அப்பாடா, நோ டென்ஷன், ஒன்லி டைரி மில்க், ஸ்வீட்டடு கொண்டாடு என்று தேவா கூற அந்த குழந்தைகள் எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் கார்த்திக் சந்தோஷின் அருகில் அமர்ந்திருந்தான். சந்தோஷின் கைகளில் ட்ரிப் போடப்பட்டிருந்தது. அதை அப்படியே பார்த்து கொண்டு ரொம்ப வருத்தமாக உட்கார்ந்திருந்தான். அப்போது சந்தோஷ் கண் விழிக்க, அம்மா அம்மா என்று அவன் தன் தாயை தேடினான். அதன் பிறகு மெதுவாக அந்த இடம் முழுக்க அவன் சுற்றி பார்த்தவன் ஏதோ பார்த்து திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தான். மறுபுறம்
பாபா சங்கரின் முன்னாடி ஒருவன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான். அவனை பார்த்து பாபா சங்கர் பயங்கரமாக கோபமாக பேசிக்கொண்டிருந்தார். அந்த சின்ன பையனின் முன்னாடி கையை கட்டி அமர்ந்திருந்தான் பாபா சங்கர். இது அவனுக்கு அவமானமாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்வது? அவருக்கு ஒரு வழி இல்லை. இங்கே பார் பாபா, ரொம்ப நாள் முன்னாடி நீ ஒரு பொண்ணை கடத்தியிருக்க. அந்த பொண்ணை காப்பாற்ற இன்னொரு பையன் வந்தான். லைக் ஹீரோயினை நீ கடத்தி வச்சிருக்க, ஹீரோ காப்பாற்ற வந்தான். அண்ட் வில்லன் நீ பயங்கரமாக சிரிக்கிற, பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கும்போது வில்லன் ஓன் தலையிலே இன்னொரு வில்லன் துப்பாக்கி வச்சிருக்கான். என்ன சரியா என்று அந்த சிறுவன் கிண்டலாக கேட்க, ஆமாங்க ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இதை யார்கிட்டையுமே சொல்லலையே. ஆனால் நான் அந்த ஆளை நல்லாவே தேடி பார்த்தேன். ஆனால் அவன் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அந்த பையன் யார், எதுக்காக அந்த பையனையும் பொண்ணையும் காப்பாற்றினான், எங்களுக்கு எதையுமே தெரியலையா. நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் என்று பாபா சங்கர் கூறினான். இதை கேட்ட அந்த பையன், நீ எங்கே தேடினாலும் அந்த பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் பாபா. ஏன்னு சொல்லு. ஏன்னா அன்னைக்கு அந்த பையனை நீ கடத்தின போது தலையில் துப்பாக்கி வச்சது வேறு யாரும் இல்லை, நான் தான். அண்ட் allow me to introduce myself, I am தேவா என்று கூறினான். இதை கேட்ட பாபா சங்கர் அதிர்ச்சியாகி அவனை பார்த்தான். மறுபுறம் சந்தோஷின் சிரிப்பை பார்த்து பயந்து போன கார்த்திக் அவனை பாவமாக பார்த்து கொண்டிருக்கும்போது அவனுக்கு ஃபோன் கால் வந்தது. அதை அட்டன் செய்து அவன் பேசினான். அந்த ஃபோன் காலில் மறுபுறத்தில் கார்த்திக்கிடம் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. அவன் ரொம்ப விறுவிறுப்பாக அங்கிருந்து சென்றான். ஆனால் ரொம்ப நேரமாகியும் கார்த்திக் திரும்பி வரவில்லை. இப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் சந்தோஷின் நண்பர்கள் சந்தோஷை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்கள். அவனை பார்த்து அசந்தே போய்விட்டார்கள். மறுபுறம் ஜனனி தினமும் பாலில் ஏதோ ஒரு மாத்திரையை கலந்து கொடுத்து கொண்டே இருந்தாள். அதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் படும் பாடை ஜனனி ரசித்தாள். மறுபுறம் சந்தோஷை பார்த்த நண்பர்கள் எல்லோரும் அசந்து போனதற்கு காரணம் அவன் தனியாக பேசி சிரித்து கொண்டிருந்தான். இவர்கள் யாரையுமே அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது. இதை அவர்கள் நண்பர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு காய்ச்சல் ஆக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்கிறார்கள் என்று மட்டுமே தெரியும். ஆனால் அவன் இந்த நிலைமையில் இருப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவன் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தான். அவனை தனிமைப்படுத்தி அவனை செய்யாத தப்பிற்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்து அவன் மேல் பழி போட்டு இன்று அவன் இந்த நிலையில் இருக்கிறான். இது எவ்வளோ வேதனையான விஷயம். ஸ்கூலில் 10th மற்றும் 12th முதல் இடம் பிடித்தவன் அவன். காலேஜிலும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான ஒரு பையன் இன்று மனநிலை பாதிக்கப்பட்டு தனிமையில் பேசி சிரித்து கொண்டிருப்பதை யாராலும் ஜீரணிக்கவே முடியவில்லை. தொடரும்.